ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கலியுகங்கிற மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி கொஞ்சம் கல்கி மூவியோட கொஞ்சமா லிங்க் ஆன மூவின்னு கூட சொல்லலாம். கல்கியில கொஞ்சம் சொபிஸ்டிகேஷனா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா கலியுகத்துல ரொம்ப மோசமா மனிதர்களுடைய நிலைமை மாறுச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத தெள்ள தெளிவா படம் போட்டு காமிச்சிருக்காங்க. சரி, ரொம்ப பேசாம நம்ம மூவிக்குள்ள போலாம். மூவி ஸ்டார்டிங்லயே டைட்டில் போடாம அதுக்கு பதிலா ஒரு ரெண்டு லைன்ல குரல் மாதிரி ஒரு சில வரிகள் எழுதியிருக்காங்க. ஒரு துளி ஒரு பருக்கை மனிதன் கண்ட வரம், கசிந்தால் அதுவே மனித இனத்தின் சாபம்னு சொல்லிட்டு போட்டுட்டு அடுத்தது ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறாங்க. இந்த உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அழிவை பார்த்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான அழிவுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்பவே முக்கியமான ரெண்டு விஷயம், ஒண்ணு தண்ணி, இன்னொன்னு சாப்பாடு. இது ரெண்டுமே இந்த உலகத்துல இருந்து அழிஞ்சு போயிட்டா மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. நதி நீரெல்லாம் வற்றி போய் நாக்கெல்லாம் செத்து போய் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம தண்ணிக்கும் வழி இல்லாம இருந்தா இந்த மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க. அதாவது இதை எது கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா, ஒரு சில படங்கள்ல ரீசெண்டா வந்த ஒரு சில படங்கள்ல மூன்றாவது உலக போர் எதுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தண்ணிக்காக இருக்கும்னு ஒரு சில படங்களும், சாப்பாட்டுக்காக தான் இருக்கும்னு ஒரு சில படங்களும் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த படத்துல தண்ணியும் சாப்பாடும் சேர்ந்ததுதான் மூன்றாவது உலக போர். அந்த மூன்றாவது உலக போரை பத்தி தான் இந்த கலியுகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் பசியும் பட்டினியுமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது ஒரு கூட்டம் மட்டும் தண்ணிய கடல் நீர்ல இருந்து நன்னீரா மாத்திக்கலாம், அதே மாதிரி வெயில்ல இருந்து கிடைக்கிற சோலார் எனர்ஜியை வச்சு கரண்ட கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு ஒரு குரூப் கிரியேட் ஆகுது. அந்த குரூப்போட பேர் தான் ரெசிடென்ஸ். இவங்க எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கடல் பக்கத்துல ஒரு மிகப்பெரிய சுவரை எழுப்பி அதுக்குள்ள நிறைய சாப்பாடு எல்லாம் பதுக்கி வச்சு, சாப்பாடு மட்டும் இல்ல தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே அந்த சவுத்துக்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி பணமும் திறமையும் இருக்கிறவனை மட்டுமே அதுக்குள்ள அனுமதிச்சு, அதுக்கு வெளிப்புறமா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுவரை எழுப்பி அதுக்கு வெளிப்புறத்துல ஒண்ணுமே இல்லாத மக்கள், அதாவது காசும் இல்லாம திறமையும் இல்லாம இருக்கிற மக்களை அந்த வெளி சுவத்துக்கு வெளியில வச்சிருக்கு. அந்த மக்களுக்கு சாப்பாடு தண்ணி இது ரெண்டுமே கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம அந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுதான் இந்த ரெசிடென்ஸ் உடைய வேலை. இப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு குரூப் இருப்பாங்க இல்லையா, போராளிகள்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கேயும் இருக்காங்க. அவங்க பேர் தான் லிபரேட்டர்ஸ். இந்த லிபரேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களை ரெசிடென்ஸ்குள்ள கூட்டிட்டு போறோம், அப்படி நாங்க கூட்டிட்டு போனோம்னா நீங்க எங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுல ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. அந்த மக்களுடைய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே என்னவா மாறுதுன்னா அந்த ரெசிடென்ஸ்குள்ள போகணும், அதுதான் அவங்களுடைய லட்சியமா மாறிடுது அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவரை கொடுத்து அப்படியே கலியுகம்னு சொல்லிட்டு டைட்டிலையும் போடுறாங்க. கலியுகம்னு சொல்லிட்டாங்க, அது எந்த வருஷம்னு சொல்லலையேன்னு பார்த்தா டிசம்பர் 2064, அதாவது சரியா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் கலியுகம் ஆரம்பிக்கிற மாதிரி போடுறாங்க. வெயிலின் சிரிப்புன்னு போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே பார்த்தோம்னா ஒரு ஆள் என்ன பண்றான்னா, அந்த கலியுகம் எப்படி இருக்குங்கிறத அந்த ஒரு மனுஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ரத்தம் சொட்ட சொட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவனை பார்த்தாலே தெரியுது தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறான்னு. சாப்பாடா நினைச்சு கீழே இருக்கிற மண்ணை அள்ளி திங்கிறான். ஆனா அதை கூட அங்க இருக்கிறவங்க திங்க விடல, அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. ஒரு மிகப்பெரிய மதில் சுவர் இருக்கு, அதுக்குள்ள பார்த்தோம்னா டவர்ஸ் எல்லாம் இருக்கு, சிக்னல் போற மாதிரியான கொடைலாம் இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த மதில் சுவத்துக்குள்ள இருந்து ஒரு வண்டி வருது. இந்த வண்டிக்கு பாதுகாப்பா நிறைய பேர் அங்கங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை யாரும் தடுக்க கூடாதுங்கிறதுக்காக அங்கங்க இருக்கிறவங்க எல்லாம் சுட்டு கொன்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த லிபரேட்டர்ஸ்
லிபரேட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த வண்டியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னா சாப்பாடு தான் இருக்கு. நிறைய டென்னு ஃபுல்லா அங்க சாப்பாடு தான் இருக்கு. சோ அந்த சாப்பாடை எப்படியாவது அடையணும், அதை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிபரேட்டர்ஸ் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு டெலஸ்கோப்பை வச்சு தூரத்துல இருந்து இவங்க இந்த வண்டி வர்றத பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டு அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க, எங்க அந்த ரெசிடென்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளை தேடுறாங்க. அவரு பேரு தான் ஸ்கெட்சி. நம்ம ஸ்கெட்சி எங்க இருக்கான்னு இப்ப உடனே நமக்கு தெரியணும்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியில பேசிட்டு அந்த ரெசிடென்ட தேடுறாங்க. ரெசிடென்டா ஒரு பையன், அதாவது அந்த ரெசிடென்ட் ஏரியாவில இருந்து வந்த ஒரு பையனை பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த பையனை பிடிச்சோம்னா நம்ம எப்படியாவது அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவுக்குள்ள போயிடலாம், ஏன்னா இவனுக்கு வழி தெரியும், இல்ல அங்கேருந்து வந்திருக்கான்ல, சோ வழி தெரியும், வந்துருவான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்ப ஸ்கெட்சை தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வாக்கி டாக்கில பேசின பையன் அந்த ரெசிடென்ஸ்ல இருந்து வந்தாங்க இல்லையா, அந்த போலீஸ் கிட்ட இருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு ஒரு ரூம்குள்ள போய் ஒளியிறான். அங்க பார்த்தோம்னா நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்களோங்கிற பயத்துல அவன் நடுங்கி போய் உட்காந்துருக்கான். எதுக்கு பக்கத்துலன்னா ஒரு பீரோவுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கான். ஏதோ சவுண்டு கேக்குதேன்னு சொல்லிட்டு அந்த பீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம படன்னு சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்கானுங்க. அந்த மாதிரிதான் அங்க இருக்கிற சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. இவரும் அங்கேருந்து தப்பிச்சு உடையாடுறாரு, பின்னாடியே சுட்டுக்கிட்டே அவனுங்களும் ஓடி வராங்க. ஆக்சுவலி வாக்கி டாக்கில இவர் எங்க வர சொல்லியிருப்பாருன்னா ஸ்கெட்சு கண்டெய்னர் யார்ட்ல தான் இருக்காரு, அங்க போனா அவரை பார்க்கலான்னு சொல்லி தான் இவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ ஸ்கெட்சை பார்க்கறதுக்காக கண்டெய்னர் யார்டுக்கு தான் இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த 2 பேரு, இவன், இன்னொரு ரெசிடென்ஸ், இவங்க 4 பேரும் சேர்ந்து இப்ப ஸ்கெட்சை பார்க்கறதுக்காக கண்டெய்னர் யார்டுக்கு போறாங்க. அங்க போனா அங்கேயும் இவங்கெல்லாம் வந்து சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே தப்பிச்சு ஓடிட்டே இருக்காங்க. ஓடும் போது இன்னொரு பக்கத்துல இருந்து வாக்கி டாக்கில பேசினான் இல்லையா, அவனை சுட்டு கொண்டுடுறாங்க. சரிவா நம்மளாவது போலான்னு சொல்லிட்டு இவனோ 3 பேரும் போறானுங்க. போகும்போது ஸ்கெட்ச் எந்த கண்டெய்னர்ல இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிமெண்ட் கலர் கண்டெய்னர்ல தான் அவன் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த சிமெண்ட் கலர் கண்டெய்னரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த கண்டெய்னரை கண்டுபிடிச்சு உள்ளேயும் வந்துட்டாங்க. ஸ்கெட்சும் வராரு. வந்ததும் இவங்களை யாரோன்னு நினைச்சு பின்னாடி இருந்து கொல்ல பாக்குறாரு. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னதும் உட்காந்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இப்போ அங்க வந்துகிட்டு இருக்க அந்த கண்டெய்னரை, அந்த வெஹிக்கிளை நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும், அதுல இருக்கிற சாப்பாடை நம்ம கைப்பற்றணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தானே நிறைய பேர் ட்ரை பண்ணி செத்து போயிட்டாங்க. வாழ வழி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி சாக வழி தேடிக்கிட்டு இருக்கியேன்னு சொல்லி அந்த மொட்டையும் சொல்றாரு. ஆனா இவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, நாங்க சும்மா வாயாலேயே வட சுடல, நாங்க ஒரு விஷயத்தோட தான் வந்திருக்கோம், இத பாருன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து காட்டுறாங்க. அந்த பாக்ஸ்ல பாம் இருக்கு. இந்த பாம்பை மட்டும் நம்ம மண்ணில் புதைச்சு வச்சுட்டோம்னா அந்த வண்டி வரும்போது கரெக்டா வெடிக்க வச்சிடலாம், சொல்றதை கேளுன்னு சொன்னதும் உடனே மொட்டையும் ஒத்துக்கிறாரு. எல்லாரும் ஒன்னா போனா ஒரேடியா செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேர் மட்டும் போறாங்க. அந்த டீம் லீடர் மாதிரி ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனும் நம்ம மொட்டை சாரம் கிளம்பி 2 பேரும் போறாங்க. வாக்கி டாக்கில பேசிக்கிட்டே தான் போறாங்க. நீ அந்த வண்டி வரும்போது சீக்கிரமே புதைச்சு வைன்னு சொல்லிட்டு இவரும் புதைச்சு வச்சிடறாரு. கரெக்டா கிட்ட வரும்போது வெடிக்க வைக்கலான்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துடுது அந்த ரெசிடென்ஸுக்கு. ஸோ வண்டியை முன்னாடியே நிறுத்திட்டு இறங்கி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இவங்க நினைச்ச மாதிரியே கண்டும் பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இந்த பாம்பை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவனை தான் சுட்டு கொண்டுறான். இருந்தாலும் மொட்டை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம இந்த முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில அந்த பாம்புக்கான சுவிட்சை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. கரெக்டா வண்டியும் மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்கு. கிட்ட வருது. இவரும் அந்த டைமுக்காக சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணி கரெக்டா வெடிக்க வச்சிடறாரு. அவரு இவ்வளவு நாளா வெயிட் பண்ண அந்த மூமெண்ட் இதுதான். வெடிச்சு செதறி அதுல இருந்து அவ்வளோ டின்னு கொட்டுது. அதுல 2 பேர் உயிரோடையும் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி நடந்து வரும்போது நம்ம லிபரேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கன்னால இவங்கள ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. இவங்களை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அங்க இன்ஃபர்மேஷன் போய் அங்கிருந்து நிறைய ரெசிடென்ட்ஸ் வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த ரெசிடென்ட்ஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள விட்டுருங்க, அந்த கண்டெய்னர் போனா போகட்டும், அந்த சாப்பாடு நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுது. இவங்கெல்லாம் கிளம்பி போனதும் லிபரேட்டர்ஸ்க்கு இருந்து அங்க மெசேஜ் போய் நம்ம மக்கள், சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த லிபரேட்டர்ஸும் இல்லாம ரெசிடென்ட்ஸும் இல்லாம நார்மல் பீப்புள்ஸ், பசிக்காகவே உயிர் வாழ்றாங்க இல்லையா,
அவங்கெல்லாம் ஓடி வராங்க. சின்ன பசங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டுக்காக கும்பல் கும்பலா ஓடி வந்து எல்லாரும் அந்த டின்னை பொறுக்கிட்டு இருக்காங்க. பொறுக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க நம்ம மொட்டையும் இருக்காரு. அவரு என்னன்னு தெரியல, டின்னு எதுவுமே எடுக்கவே இல்லை. ஆனா அந்த லிபரேட்டர் மட்டும் அந்த வண்டி மேல ஏறி நின்று, இதுதான் நமக்கான முதல் வெற்றி, எங்க கூடயே இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய வெற்றிகளை நீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது மேல ஏறி நின்று ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுக்குறாரு. அதையும் அந்த மக்கள் காதுல வாங்குறாங்க. ஆனா நம்ம மொட்டை மட்டும் எதையோ ஒண்ணுத்த கவனிக்கிறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, அங்க ஆல்ரெடி இறந்து கிடக்காரு இல்லையா ஒரு ரெசிடென்ட், இவங்க சுட்டு கொண்டாங்க இல்லையா, அந்த ரெசிடென்டோடைய கழுத்துல போட்டிருந்தது ப்ளூ கலரு. ஆனா இப்ப ரெட் கலரா பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, ரெட் கலரா பிளிங்க் ஆகி இன்னும் கொஞ்சம் நேரத்துல அது வெடிக்க போகுது போதுல. அதனால மொட்டை எல்லாரும் மூவ் ஆகுங்க, போங்க போங்கன்னு சொல்லி துரத்துறாரு. ஆனா யாருமே காதுல வாங்குற மாதிரி இல்ல. அவரும் ஓடிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் கத்துறாரு. இப்ப வெடிக்க போது எல்லாரும் கிளம்புறீங்களா இல்லையான்னு கத்துனதும் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் அது வெடிக்கவும் செஞ்சிருது. சரி, இதுக்கப்புறம் மொட்டை எங்க போறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சர்ச்சுக்கு தான் போறாரு. அந்த சர்ச்சில் இது மாதிரி நிறைய பேர் அங்க வந்து அடைக்கலம் வந்து இருக்காங்க. சாப்பாட்டுக்காகவான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இவங்க இந்த ரெசிடென்ட்ஸ் வந்து நம்மளை சுட்டு கொன்றக்கூடாது, எங்கெல்லாம் மனுஷங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி தேடி வந்து அந்த ரெசிடென்ட்ஸ் வந்து மனுஷங்களை கொலை பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கொன்னுடக்கூடாது, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்துல போய் தங்கியிருக்காங்க எல்லாம். இவர் யாரை தேடி இங்க வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் 2 பேர் இருந்தாங்க இல்லையா, ஒரு ரெசிடென்ட்டும் இவங்க ஆள்ல ஒரு ஆளும், அந்த ஆளை தேடி தான் இங்க வந்திருப்பாரு. அந்த ஆளையும் பாத்துருவாரு. உன் கூட வந்தானே அவன் எங்கன்னு சொல்லிதான் இவர் திரும்ப திரும்ப கேக்குறாரு. உடனே மொட்டை உண்மையை சொல்லிடுறாரு. அவனை அங்க சுட்டு கொன்னுட்டாங்க, நான் சொல்ல கேட்காம அவன் சாப்பாடு எடுக்க ஓடனா சுட்டு கொன்னுட்டாங்கன்னு மாத்தி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த ரெசிடென்ட் எங்கன்னு சொல்லி கேட்டதும் அங்க மேலதான் இருக்கான்னு சொல்லி காட்டினதும் அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்த, சொல்லு, எதுக்காக நீ இங்க வந்த, அங்கேயேதான் எல்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லி கேட்டா அவன் சரியான பதில சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றான், ரெசிடென்ஸ்ல ஒண்ணு பணம் இருக்கணும், இல்ல திறமை இருக்கணும், என்ன மாதிரி திறமை இல்லாத ஆட்கள் அங்க வச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மட்டும் கரெக்டா சொல்றான். சோ அங்க போனாலும் பாதுகாப்பு இல்லைங்கிறது இவனை வச்சு தெரியுது. மொட்டை இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லிபரேட்டர்ஸ் வந்துடுறாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லி அங்க வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரெசிடென்ட்ஸ் வந்துடுறாங்க. கன்னோட ரெசிடென்ட்ஸ் வந்து எல்லாரையும் பட்டன்னு கண்ணுல பாக்குறவங்க எல்லாம் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஈவி இறக்கம் இல்லாத ஒரு ஆளா மாறிட்டாங்க. ஏன்னா இவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் மனுஷங்க தான். சரி, நம்ம வந்து தண்ணியும் கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, எப்படியோ இருந்துட்டு போட்டுமேன்னு விடாம உயிரோடவும் இருக்கக்கூடாது, அதுக்கு கூட உரிமை இல்லை. அதாவது காசு பணம் இல்லாதவன் உயிரோட இருக்க கூட தகுதி இல்லாதவங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் அந்த கலியுகத்துல இருக்கு. அதனால எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. இருந்தாலும் இவனுங்களும் தேடி தேடி கொள்ள. ஆனா மொட்டை உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும் ஓடல, இந்த ரெசிடென்ட்ஸை புடிச்சிட்டு போய் அவன் மூலயமா எப்படியாவது அந்த ரெசிடென்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையனை பிடிக்கிறதுலே தான் குறியா இருக்காரே தவிர உயிரை காப்பாத்திக்கணும் அவர் நினைக்கவே இல்லை. இப்படியே மாத்தி சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது இவர் கூடவே இன்னொரு பையன் இருந்தார் இல்லையா, அவரு ரெசிடென்ஸுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சிக்கிட்டு அவனை ஓட விட்டுறாரு. காண்டான இவரை கொல்ல வருவாரு. அந்த நேரம் இவரும் தப்பிச்சு ஓடிடுறாரு. கடைசியில மொட்டை அந்த இடத்துல கிடப்பாரு. அவரும் கடைசியில தப்பிச்சு எப்படியாவது இந்த இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வெளில ஓடுவாரு. அப்போ ஒரு அப்பா, அதாவது ஒரு குட்டி பையனுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க, சாப்பாடு வேணும் என் பையனுக்கு, ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாரு. அவனை பாத்தீங்கன்னா செவரெல்லாம் நக்கிட்டு கிடப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு பசி தாங்காது. சின்ன பையன்தான், அவனால பசி தாங்க முடியாம அப்படி கிடப்பான். வேற வழியே இல்லாம அந்த பெரியவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரெசிடென்ஸ் கிட்டேயே அவங்க காலடிலே கொண்டு போய் அந்த பையனை போட்டுட்டு இவரும் அவங்க காலை பிடிச்சி கதறாரு, என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, எனக்கு ஒண்ணும் வேணாம், அவனுக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்துங்கன்னா இவரையும் சுட்டு கொண்டுடுறாங்க. அந்த பையன் மட்டும் அப்படியே கிடக்கான். ஏன்னா அவனால எழுந்து ஓடவும் முடியாது, இதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்க போறதும் கிடையாது. அதனால அவனை சுடவும் இல்லை, அப்படியே விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் மொட்டை ஓடி போய் ஒரு நிறைய ரேக் அந்த
டபுள் காட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காட் நிறைய ஒரு இடத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு போறாரு. அங்க பார்த்தா நிறைய டின்னர் சாப்பாடு இருக்கும்னு சொல்லிட்டு டின்னர்லாம் ஓபன் பண்ணி பார்த்தா டின்னர்ல சாப்பாடும் இருக்காது. அங்க ஒரு பொண்ணும் ஓடி வரா. அவளும் அதே மாதிரி தான் அங்க இருக்கிற சாப்பாடுலாம் திறந்து திறந்து பாக்குறாங்க. 2 பேருக்கும் இடையில சண்டையும் வந்துடுது. ஏன்னா எல்லா டின்னையும் ஒரே ஆள் ஓபன் பண்ணி பார்த்தா எதுலயாவது சாப்பாடு இருந்தா சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்படி அடிச்சுக்கும் போது இந்த ஷாக் கொடுக்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவளுக்கு ஷாக் கொடுத்துட்டு மொட்டை ஒரு டின்னு எடுத்துட்டு ஓடி போய் ஒரு கபோர்டுக்குள்ள உட்காந்துப்பாரு. ஏன்னா அந்த இடத்துக்கு ரெசிடென்ஸ் வர சவுண்டு கேட்கும். ஸோ ஒரு கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்படி ஒளிஞ்சிருக்கும் போது அங்க வந்த ரெசிடென்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொண்ணை கையும் காலையும் அசைச்சு பாக்குறாங்க. உயிரோட இருக்கிறது தெரியுது. சரி காப்பாத்துவாங்க இல்ல கொலை பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2மே பண்ணாம ரேப் பண்ணுவானுங்க. அதையும் இவர் பார்த்துட்டு உள்ளாரே தான் உட்காந்துருப்பாரு. இவரால் அதை எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா வெளில ஓடி போனோம்னா இவரையும் சுட்டு கொன்னுடுவாங்க. அவங்க கையில எல்லாம் கன்னு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஒரே செகண்ட்ல கதை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இவரும் வெளில போக மாட்டாரு. அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் மொட்டை வெளில வராரு. எந்த டென்னுக்காக அவர் அடிச்சுக்கிட்டாரோ அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளார ஒண்ணுமே இருக்காது. அந்த இடத்துல ஒரு வாக்கி டாக்கி கடந்து கத்திக்கிட்டு இருக்கோம். என்னன்னு சொல்லி எடுத்து பார்த்தா, ரதி நீ எங்க இருக்க, சீக்கிரம் சேஃப் ஹவுஸ்க்கு வான்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அதை இந்த மொட்டை கவனிக்கிறாரு. ஏதோ சேஃப் ஹவுஸ்ன்னு சொல்றானே, அப்போ ஏதோ சேஃபான ஒரு இடம் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. ரதி இங்க இல்ல, ஆனா ரதி இருக்கிற எனக்கு தெரியும். சேஃப் ஹவுஸ் எங்க இருக்குன்னு சொன்னா நான் சொல்றேன்னு சொன்னதும் அவர் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னாலும் அப்புறம் என்ன பண்றாருன்னா, சரி வா சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்ததும் உனக்கு உதவி செய்ய போய் எனக்கு கஷ்டமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, உனக்கு உதவி செய்யவே எனக்கு பயமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் நம்ம மொட்டை விடுற மாதிரி தெரியல, நீ என்ன காப்பாத்துனா ரதி எங்க இருக்கான்னு நான் சொல்லுவேன்னு சொல்லி இவர் சொல்றாரு. சரி வான்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அழுத்தினதும் கீழே ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. அண்டர் கிரவுண்ட் ஏரியாவில் ஓப்பன் ஆனதும் மொட்டை அதுக்கு கீழே இறங்கி வர சொல்றாரு. மொட்டையும் இறங்கி போறாரு. அவருக்கு ஆல்ரெடி காலில் அடிபட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் போறாரு. உள்ளார போனதும் ஒரு ஒயிட் கலர் டோர் மாதிரி இருக்கு. ஒயிட் கலர் ஷீட்டால போட்டு மூடி வச்சிருக்காங்க. வெளில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வருது, அங்கேயே இரு, ட்ரெஸ் எல்லாம் கைட்டு, இவ்வளவு அழுக்கெல்லாம் நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதும் அவர் சொல்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் செய்யறாரு. எல்லாத்தையும் கட்டினதுக்கு அப்புறம் மேல இருந்து ஷவர் மாதிரி தண்ணி ஊத்துது. இவர் தான் தண்ணியவே பார்த்தது இல்லையா, தண்ணியை பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவருக்கு. அதே தண்ணியை கொஞ்சம் குடிக்கவும் செய்யறாரு. ரொம்ப ஆர்வமா அவசரமா குடிக்கிறாரு. குடிச்சிட்டு அவர் கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் உள்ளாரையே விடுறாரு. உள்ளார போனதும் ரதி எங்கன்னு சொல்லி தான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் இவரு ரதி எங்கன்னு சொல்லாம அங்க இருக்கிற டின்னையே பாக்குறாரு. ஏன்னா அந்த டின் அங்க சாப்பாடுனாலே அந்த டின்னு தான். அந்த டின்னு இருந்தா கண்டிப்பா அதுக்குள்ள சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுலயே தான் இவரு கண்ணு இருக்கும். இவருக்கு ஆல்ரெடி பசிக்குது தானே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பசி இவருக்கு ரொம்ப தாங்காது. அந்த டின்னை எனக்கு கொடு நான் சொல்றேன், அந்த டின்னை எனக்கு கொடு நான் சொல்றேன்னு அதையே தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு வழியா சரி சாப்பிடுன்னு சொல்லி இவரும் கொடுத்துட்டு அவரும் உட்காந்து சாப்பிடுவாரு. இதே மாதிரிதான் ரதியும் ரொம்ப வேகமா சாப்பிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா ரதியை பத்தி, அவ என்ன சாகல, அவளை நான் தான் காப்பாத்தினேன், அவ வேற ஏதோ ஒரு பக்கமா போயிட்டா, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா அவளை கண்டுபிடிச்சிடலான்னு சொன்னதும், ஆமா அவளை கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அந்த இடத்த பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வீடு எப்படி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கு. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா வெறும் பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கு, எந்த திங்ஸையும் பார்க்க முடியாது. அண்டர் கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு வீடை செட்டப் பண்ணி இவர் வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா வெளில மக்கள் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல தண்ணி, சாப்பாடு அது இல்லாம தேவையில்லாத எல்லா பொருட்களோ எல்லாமே இருக்கு. இது எப்படின்னு சொல்லி மொட்டை யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. சாப்பிட்டு முடிச்சதும் அந்த டின்னையும் எடுத்துக்கிட்டு அவரு சாப்பிட்ட டின்னையும் எடுத்துக்கிட்டு இன்னொரு சேஃப் ஹவுஸ் மாதிரி ஒரு சேஃப் ரூம் மாதிரி இருக்கு, ஒரு பெரிய டோர் வச்சு அந்த ரூம்குள்ள போறதை மொட்டை கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள அவர் கையில வச்சிருக்க கீஸை போட்டு எங்கெங்கேயோ ஓபன் பண்ணி ஏதோ டோருக்குள்ள நுழையிறாரு. அதையும் இவர் நோட் பண்றாரு. ஒரு ரூமை காமிச்சு இதுதான் ரதியோட ரூமு, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, அவ எல்லா திங்ஸையும் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கணும்னு நினைப்பா, ஸோ எந்த திங்ஸையும் எங்கேயும் நகர்த்தாத, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் கொடுப்பாரு. இவர் எல்லாத்தையுமே ஆச்சரியமா பாக்குறாரு. ஒரு பச்சை குழந்தை பீச்சுக்கு கூட்டு போனா எப்படி பார்க்குமோ அந்த மாதிரி
இந்த வீட்டை அவர் பாக்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீட்டெல்லாம் இவங்க பார்த்து பல வருஷம் ஆகுது. வெறும் உடைஞ்ச வீடு, இருண்ட இடம், சாப்பாடே இல்லாத வீடு, வெறும் அழுக, கண்ணீர், ரத்தம் இதையே பார்த்தவரு திடீர்னு இப்படி சுத்தமான ஒரு வீடு, நார்மலா ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்துதான் அவருக்கு ஆச்சரியமாவும் இருக்கு. வெளில மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே, இதுங்க ரெண்டு இப்படி ஜாலியா இருக்கேன்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. பைப்லாம் வச்சிருக்கு, ஆனா தண்ணி வரல. என்னன்னு கேட்டா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி வருமா, அப்ப புடிச்சுக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ரூமை பாத்தீங்கன்னா அப்படி நீட்டா சூப்பரா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்தோடனே கத்திட்டு எழுந்துடுறாரு. அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அவருக்கு காலில் கட்டு போட்டு விடுறாரு. அங்க இருக்கிற அங்க இருக்கிறவரை பார்த்தோன்னா ஒரு மிருகம் மாதிரி. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்கன்னு கேட்டா 26 வருஷமா இருக்குன்னு சொல்றாரு. 26 வருஷமா வெளி உலகத்தையே பார்க்காம உள்ளுக்குள்ளேயே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு காலில் கட்டுப்படும் போது அந்த பாக்ஸை பார்த்தா அந்த பாக்ஸ் மேல அந்த ரெசிடென்ஸோடைய சிம்பிள் இருக்கு. அப்ப நீ ரெசிடென்ஸை பார்த்திருக்கியா, அங்க போயிருக்கியான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்லல. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு டக்குன்னு கன் எடுக்கிறாரு. அவர் கையில எப்பவுமே அந்த கன்னை வச்சிருக்காரு. அதை பார்த்தாலே மொட்டைக்கு ஒரு பயம். இதே மாதிரியே தினமும் சாப்பிட்றாங்க, போறாங்க, வராங்க, எல்லாத்தையுமே அது மட்டும் இல்லாம அந்த மிருகம் மாதிரி இருக்கிற ஆள் என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சிருக்காரு. வெளில என்ன நடக்குதுன்னு இவர் போய் பார்க்கலையே தவிர, ஆனா இங்க இருந்தே பாக்குற மாதிரி எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. அதுலயும் முக்கியமா வாக்கி டாக்கி, வெளில நடக்கிற இங்க இருந்தே பாக்குறதுக்கு சிசிடிவி, டிவி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் இவருக்கு எப்படி நடக்குதுன்னு இவருக்கு புரியல. ஒரு ரூமையும் ஓபன் பண்றாரு, ஒரு விஷயம் பண்றாரு. இவர் வந்தாரு இல்லையா ஒரு ரூம் வழியா, அது வழியா அங்க எல்லா திங்ஸையும் கழட்டி கீழே போட சொல்லும் போது ஒரு கத்தியை மட்டும் வச்சுட்டு வந்திருப்பாரு. இங்க இருக்கிற ஹேங்கர், ட்ரெஸ் மாட்டுற ஹேங்கரை எடுத்து வளைச்சி அதை ஒரு கம்பியை நீட்டி அது வழியா அந்த கத்தியை வெளில எடுக்கிறாரு. இப்ப அவர் கையில ஒரு திங்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சரி இதை வச்சு இந்த டோர் ஓபன் பண்ணலாம், அந்த சாப்பாடு இருக்கிற டோர்ன்னு சொல்லி ட்ரை பண்ணா அது ஏன் ஓபன் பண்ண முடியல. சரின்னு அப்படியே சைலண்டா உட்காந்துட்டுறாரு. அன்னைக்கும் சாப்பாடு கிடைக்குது. சாப்பாடு கொடுத்ததும் என்ன சாப்பாடு கம்மியா இருக்கு, என்ன விஷயம், இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னு சொல்லி இவரு கேக்குறாரு. அதுக்கு அந்த மிருகம் என்ன சொல்றாரு, என்ன இருக்கோ அதுதான்ப்பா கொடுக்க முடியும், முடிஞ்சா தின்னுங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அப்பயும் ரதி எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவ செத்துட்டான்னு சொன்னது இவர் அழாத தாங்க முடியல. இல்ல இருக்காது, அவ செத்துருக்க மாட்டா, எனக்கு தெரியும் அவ செத்துருக்க மாட்டான்னு சொல்லி இந்த மிருகமும் கடந்து கத்த அந்த நேரம் பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்கை அவர் பிளே பண்றாரு. அதை பிளே பண்ணி விட்டதும் இவருக்கு இந்த மொட்டைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி மண்டைக்குள்ள என்னமோ ஓடுற மாதிரி இருக்கு. அவரால் ரியாக்ட் பண்ணவே முடியல. கையில கத்திய வச்சு இவரை குத்தலான்னு அவரு ட்ரை பண்ணா அதுக்கு முன்னாடி அந்த மிருகம் இவரை குப்பரை தள்ளி மண்டையிலே மட்டார்னு அடிக்கிறாரு. எதை வச்சு அடிக்கிறாருன்னு பார்த்தா மனுஷங்களுடைய எலும்புனாலேயே செய்யப்பட்ட ஒரு ஆயுதம் அது. அந்த ஆயுதத்தை வச்சு அடிக்கிறாரு. சரி இப்ப இவரை அடிச்சு கொண்டு என்னடா பண்ண போற, கொண்டு போய் வச்சு பீஸா போட்டு இவ்வளவு நாள் இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடே மனுஷங்களே அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காகவே அந்த வாக்கி டாக்கியை கீழே போட்டு அது மூலியமா அவங்கள கூப்பிட்டு வேற யாரையே கூப்பிடுற மாதிரி இவங்கள கூப்பிட்டு அவங்களும் சாப்பாடுங்கிற ஆசையில இந்த இடத்துக்கு வந்து பலியாடா போறாங்க. இதுதான் இங்க ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்க விஷயம். அதே மாதிரி ஒரு நாள் வாக்கி டாக்கி கீழே போட்டுட்டு இங்க வந்து சிசிடிவி மூலியமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த வாக்கி டாக்கிய ஒரு பொண்ணு எடுத்துட்டு திரும்பும். இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். பேலன்ஸ் ஸ்டோரி இவங்கள வச்சுதான் நகரப்போகுது. அவங்களே அதே மாதிரி வாக்கி டாக்கிய போட்டு ஜெரின்னு சொல்லிட்டு, அதாவது மொட்டைக்கு ஜெரின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. ஜெரி இருக்கியா, சேஃபோஸ்குவான்னு சொல்லி கூப்பிட்டதும் எப்படி ஜெரிய கூப்பிட்டாரோ அதே மாதிரியே இவளையும் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதே டைலாக் எல்லாம் பேசுறாரு. அவ கிட்ட வரலாம், அந்த டோர் மூலியமா உள்ள இறங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது மேலேருந்து ஒரு பொய்யன் கீழே விழுந்துடுறான். அவன் யாரு, அவனை கொன்னுடுன்னு சொல்லி இவரு வாக்கி டாக்கில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கொல்லலான்னு போகும்போதெல்லாம் அந்த பொண்ணால அவரை கொல்ல முடியல. சோ அப்படியே கீழே போட்டுட்டு அவனையும் இழுத்துக்கிட்டு அந்த டோர் வழியா கீழே இறங்கி வந்துடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் நீ மட்டும்தான் இந்தாண்ட வரணும், அவன் வரக்கூடாது, உன் ட்ரெஸ்ஸை கைட்டு உன் திங்ஸ் எல்லாம் கூடன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவளுக்கும் அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸை கொடுத்து
எடுத்து அந்த இடத்துக்கு கூட்டு வந்து லாக் பண்ணிடுறாரு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு. நீ என்ன தைரியம் தான் நான் இத்தனை வருஷமா செஞ்சு வச்சிருந்தது இவ்வளவு சீக்கிரம் உடைக்க பாப்ப, நீ எப்படி இன்னொருத்தனை கூட்டு வரலான்னு சொல்லி பயங்கரமா திட்டிட்டு அவனை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு போவாரு. அப்ப இவங்க ஓடி போய் தடுக்கிறாங்க. எதுக்காக தடுக்கிறாங்கன்னா, இந்த கலியுகத்துக்கான கல்கியே இவர்தானா, அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இவன் தான் கல்கி, இவனாலதான் நம்மள ரெசிடென்ஸ்க்கு கூட்டிட்டு போக முடியும், இவனை நீ கொல்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்திடுறா. அதுக்கப்புறம் சாப்பாடு தராரு. அதே மாதிரி வேக வேகமா சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஏன்னா இவங்களும் சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும். அந்த ஜெரிக்கு கொடுத்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே தான் இப்ப இவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இங்க பாரு, இந்த பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கோ, இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுறாரு. இவங்களும் கண்ணாடிய ஆச்சரியமா பாக்குறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னு இவங்களும் பார்த்தது இல்லை போல. அந்த நேரம் அங்க ப்ளே ஆகிற சாங்கை இவங்களால கேட்க முடியல, கடந்து கத்தி அதை உடைச்சிடுறாங்க. பேக்ரவுண்ட்ல இந்த மிருகம் இருக்காரு இல்லையா, அவர் உட்காந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன சொல்றான்னா, இல்ல அந்த சாங் எனக்கு என்னவோ பண்ணுச்சு, அதான் தெரியாம உடைச்சிட்டேன்னு சொல்லி சொல்லும் போது அந்த மிருகம் என்ன சொல்றான்னா, உனக்கு சாங் என்னவோ பண்ணல, நீ முன்ன பின்ன சாங் கேட்டிருந்தா தானே உனக்கு ஏதாவது பண்றதுக்கு, அதனாலதான் நீ உடைச்சிட்டேன்னு அவர் சொல்றாரு. இல்ல இந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன், முன்னாடிலாம் சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த பாட்டை தான் கேட்பேன், அதுவே எனக்கு பசி அடங்கின மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்படியே இங்க கல்கி இருக்காரு இல்லையா, அந்த ரெசிடென்ஸ் அவர்கிட்டயும் வந்து பேசி அவருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. இது ஒரு முடிவின் தொடக்கம்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டில் மாதிரி போடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு பசிக்கும் இல்லையா அந்த கல்கிக்கு. சோ இதுல இருந்து ஒரு சில துண்டுகளை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அவர் நல்லா கவனிச்சுட்டு இவ்வளவு பயங்கரமா திட்டுறாங்க. ரெசிடென்சியும் நம்பாத, லிபரேட்டரியும் நம்பாதன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாரு. அதெல்லாம் இல்ல, எல்லாரையும் நம்பலாங்கிற மாதிரி இந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் கண்டுபிடிச்சு ஈஸியா கண்டுபிடிச்சு திட்டிடுவாரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஹீரோயினுடைய அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பசியோட கொடுமையால அவங்களும் சுட்டுக்கிட்டு செத்துட்டு ஹீரோயினுடைய தம்பியும் சுட்டு கொண்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே இவங்க கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்கும். அதனால இவங்க ரொம்பவே பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அந்த கல்கி கிட்டையும் பேசி, நீ தான் அங்க இருக்கிறதுக்கான வழியை எனக்கு காட்டணும்னு சொல்லி அவங்க கையில அந்த டைரியை கொடுத்து அந்த வழிக்கு எப்படி போகணுங்கிறத ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட சொல்லுவாங்க. அவனும் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பான். இப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும் போது கல்கிக்கு ரொம்பவே பசிக்கும். ஸோ எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லி அவன் அழுவான். சரி இந்த வீட்டில் வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது 2 டைல்ஸ் மட்டும் நல்லா பேர்ந்திருக்கிறது தெரியுது. என்னடான்னு சொல்லிட்டு அந்த டைல்ஸ் எடுத்துட்டு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம ஜெரி இங்க இருந்தாரு இல்லையா மொட்டை, அவரு இருக்கும் போது அவர் கையில வச்சிருக்க கத்தியை வச்சு இந்த டைல்ஸை பேத்து எடுத்து அதுல இந்த வீட்டுடைய ப்ளூ பிரிண்ட்டை வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதுலயும் முக்கியமா இந்த வீட்டுல என்ன தேவைங்கிறத வரைஞ்சி வச்சிருப்பாரு. அதுதான் அந்த சாவி. அந்த சாவி எப்பவுமே அவருடைய இடுப்புலயே இருக்கும் இல்லையா, அந்த மிருகத்துடைய இடுப்புலயே. அதை எடுத்தாதான் சாப்பாடு கிடைக்குங்கிற மாதிரி அதுல வரைஞ்சி வச்சிருப்பாரு. சோ இப்ப நம்ம அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவா. எப்படி எடுக்கலாம், இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு பார்த்தா அதையுமே அதுல இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்து வச்சிருப்பாரு. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு திங்ஸ்லயும் ஒரு ரீசன் இருக்கு. அது எல்லாமே அந்த மிருகத்துக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பொருளை கையை வச்சாலும் ஏதோ ஒரு விஷயங்க நடக்குது. இங்க இருக்கிற பாட்டா இருக்கட்டும், இந்த கண்ணாடியா இருக்கட்டும், இங்க குடிக்கிற தண்ணி ஆகட்டும், எல்லாமே அவன் ஒரு ரீசனோட தான் பண்ணிட்டு இருக்கான். ரூம்ல இருக்கிற அந்த ரூம் கூட அப்படிதான், அந்த ரூம்ல இருக்கிற கண்ணாடி கூட அப்படிதான். அதை ஓபன் பண்ணா அது வழியா இன்னொரு டோருக்கு போகலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரியே ஹீரோயின் ஓபன் பண்ணி போய் பார்ப்பாங்க. அங்க இன்னொரு ரூம் இருக்கும். அங்கதான் இந்த வில்லன் என்ன பண்ணுவோம்னா குப்பரை அடிச்சு தூங்கிட்டு இருப்பான் கொரட்டை விட்டு. ஒரு வழியா சாவியும் எடுத்துப்பாங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், லைப்ரரிலாம் இருக்கும். இப்படி ஒரு கலியுகத்துல எப்படி லைப்ரரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக்கா இருக்கும். அதையும் மொட்டை ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அழிஞ்சு போயிடுச்சுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லா திங்ஸ்ல இருந்தும் ஒரு சாம்பிள் அவர் அந்த இடத்துல எடுத்து வச்சிருப்பாரு. அதுதான் அவங்க ஷாக்கா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியா சாவியும் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணலான்னு பார்த்தா அந்த கல்கியை ஓபன் பண்ணி விட முடியல. அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு பசி தாங்கல, சாப்பாடு எடுத்துட்டு வா, அதை சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து போலான்னு சொன்னதும் இவங்களும் சாப்பாடு எடுக்க போறாங்க. அங்க போய் பார்த்தா டின்னா அடிக்கிட்டுக்கும். ஆனா ஒரு டின்னுலயும் சாப்பாட்டையே காணும். கடைசியா ஒரு ரூம்குள்ள போய் நுழையிறாங்க. டின்னு பக்கத்துல கொஞ்சம் கறி இருக்கு. அதை எடுத்து டின்னுக்குள்ள போட்டுட்டு நிமிந்து பார்த்தா மனுஷங்களை தான் அவன் வெட்டி வெட்டி கறியாக்கி வச்சிருப்பான்.
ஆல்ரெடி நம்ம ஜெரியோட உடம்பு தான் அங்க தொங்கிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயமாயிடும். விழுந்தடிச்சு ஓடி வருவாங்க. இங்க பார்த்தா அந்த மிருகமும் தூங்கி எஞ்சி வந்து நின்றுகிட்டு இருப்பான். ஸோ டோர் கிட்ட தான் இவங்க நின்றுகிட்டு இருப்பாங்க. இவனை பார்த்த ஷாக்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கும் போது அவன் தூரத்துல இருந்து ஒரு கட்டை எடுத்து இவங்க கையில அடிச்சிருவான். ஸோ கை எலும்பு அப்படியே முறிஞ்சிடுது. உடனே இவங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள ஓடிடுறாங்க. இவன் கிட்ட வர்றதுக்குள்ள அவங்க ஓடுனதும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. வெளிலேருந்து குத்தி குத்தி பார்த்துட்டு அப்படியே விட்டுருவான். நீ மட்டும் இப்ப டோர் ஓபன் பண்ணல அவ்வளவுதான் சொல்லி எவ்வளவோ மிரட்டி பார்ப்பான். அதுக்கப்புறம் இந்த டோருக்கு நேராவே ஒரு சேரை போட்டு உட்காந்துப்பான். இவங்களும் இந்த பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இவளை எப்படியாவது பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கல்கியை கொல்லணும் இல்ல சித்திரவதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கன்னு மாதிரி இருக்கும். அந்த கன்னை அழுத்தினாலே அதுக்குள்ள இருந்து ஆணியா கொட்டும். அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாரு. அதை வச்சு ஓட்ட வழியா இந்த பக்கத்துல இருந்து ஆணியை தெறிக்க விட்டதும் அது போய் அவன் மேல ஒண்ணா குத்த ஆரம்பிச்சிடும். அவன் கடந்து கத்த இவங்க கையில வச்சிருக்க சின்ன லைட்டை வச்சு அங்க இருக்கிற லைட் சுவிட்சை கண்டுபிடிச்சு லைட்டையும் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இன்னுமே பயமா இருக்கும். ஒரு வழியா அங்க கறி எடுக்க போனாங்க இல்லையா, அங்கதான் சாவியை போட்டு வந்திருப்பாங்க. சோ அந்த சாவி எடுத்துட்டு வந்து திறக்கலான்னு ட்ரை பண்ணா இவங்க கையால அதை திறக்க முடியல. சரி கைய சரி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அங்க கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு கைய நல்லா கட்டி மாவு கட்டு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டு மாதிரி போட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இங்கேருந்து தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிளிட் ஏசி போட்டிருப்பாங்க இல்லையா, பழைய படத்துலலாம் அந்த ஏசி வழியே தப்பிப்பாங்க, அந்த மாதிரி தப்பிக்கிறான்னு இவங்களும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் மிருகம் என்ன பண்றான்னா ஆப்போசிட்ல இருந்து ஒரு டோர் ஓபன் பண்ணிட்டு அதுக்கு நேரம் வந்துடுறான். பயந்து போனவங்க ஒரு இடத்துல குதிச்சிடுறாங்க. குதிச்ச இடத்துல பார்த்தா மண்டையோடும் எலும்புமா இந்த செத்து போன மனுஷங்களுடைய திங்ஸ் தாங்க நிறைய கிடக்கு. சரி பசியோட கொடுமை இவங்க கடைசியா இவங்க கையவே கடிக்கலான்னு ட்ரை பண்ணும் போது வாக்கி டாக்கில சவுண்ட் வருது. அது என்ன சவுண்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம லிபரேட்டர்ஸ் உடைய சவுண்டு தான். இந்த பக்கம் மிருகமும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. மிருகம் சொல்றான், மனுஷங்களை நம்பாத, அதுங்க மிருகம், மனுஷங்களே கிடையாது. மனுஷங்க மிருகமா மாதிரி ரொம்ப நாளாவது. லிபரேட்டர்ஸையும் நம்பாத, ரெசிடென்ஸையும் நம்பாத. ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு ஒன்னால முடிஞ்சா பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு மிருகம் ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா ஒரு பக்கம் சாப்பாடு இருக்கு, இன்னொரு பக்கம் பசியோட மக்கள் இருக்காங்க. இது ரெண்டுத்துல நீ எதை செலக்ட் பண்ணுவ? மக்கள் கூட இருக்குன்னு நினைப்பியா, சாப்பாடு கூட இருக்குன்னு நினைப்பியான்னு கேட்டா நிம்மதியா இருப்பங்கிற மாதிரியான மூணாவது ஒரு பதில நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. வாய்ப்பே கிடையாது, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நீ செலக்ட் பண்ணி ஆகணும். மனுஷன் பிடிச்சத சாப்பிட்டது போய் மனுஷனையே சாப்பிடுற காலம் இது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும், இல்லைன்னா நாமளும் இந்த இடத்துல வாழ முடியாம செத்து போயிடுவோம்னு சொல்லி ஒரு அட்வைஸ போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படியே பண்ணிட்டு இருக்கும் போது டென்ஷன் ஆகி மிருகம் என்ன பண்றான்னா கையில இருக்கிற கன் எடுத்து கல்கிய போடலான்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள விடுறாரு. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த வீடுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சோ இந்த வீட்டை அடிச்சு நொறுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே பட்டுன்னு போட்டு உடைக்கிறா. அது கேட்டுதான் என்ன பண்ற, வெயிட் பண்ணு எதையும் உடைச்சிடாத, என் வீடு எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. இப்ப ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாரு. சோ இந்த மனுஷங்களை கட் பண்றதுக்காக ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கத்தியெல்லாம் எடுத்து சொருவிக்கிட்டு வெளில அந்த போர் நடக்கிற இடத்துக்கு வெளில போய் இன்னொரு டோர் வழியா உள்ள இறங்கி வந்தா அந்த சாப்பாடு செய்யற இடம், இவங்களெல்லாம் வெட்டுற இடம் இருக்கு இல்லையா, இப்ப ஹீரோயின் இருக்கிற இடம், அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருவாரு. நம்ம ஹீரோயினும் இந்த பக்கமா தப்பிக்கிறான்னு சொல்லிட்டு டாம் அதாவது இந்த மிருகத்துடைய பேர் டாம்னு சொல்லிட்டு தான் சொல்லி வச்சிருப்பான். ஸோ டாம் எங்கன்னு சொல்லி இவளும் கேட்பா. வெளில இருக்கிற கல்கி பேசவே மாட்டான். ஆனா அங்க வாக்கி டாக்கில மட்டும் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த லிபரேட்டர்ஸ்க்கு. அந்த இடத்துக்கு வந்துருவான். ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லிபரேட்டர்ஸ் வந்துருவாங்க. லிபரேட்டர்ஸ் வந்து இவங்க எல்லாரையுமே காப்பாத்திருவாங்க. அவனையும் பிடிச்சி முட்டி போட வச்சிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இவன் தான் ரெசிடென்ட், இவன் தான் கல்கி, நம்ம அடுத்து வாழ போற உலகத்துடைய முதல் கல்கி இவன் தான், இவனாலதான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு சொன்னது அந்த லிபரேட்டர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பயமாயிடும். என்னடா கொடுக்க வேண்டிய ரியாக்ஷனே மாறுதுன்னு சொல்லி பார்த்தா அவங்களோட ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வாக்கி டாக்கி மூலியமா இவனுங்க கேட்பானுங்க, அந்த தப்பிச்சு போன ரெசிடென்ட் பையன் இங்கதான் இருக்கான், அவனை என்ன பண்ணட்டுன்னு கேட்கும் போது கொன்னுடுன்னு சொல்லிடுவாங்க. இவளுக்கும் ஷாக்கா இருக்கும். பட்டுன்னு ஒரே போடுதான் அவனும் செத்தே போயிடுவான். இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. நம்ம மிருகம் இருக்காரு இல்லையா டாமு, அவரு சொன்னது கரெக்ட் தான். இங்க ரெசிடென்சியும் நம்ப கூடாது, லிபரேட்டர்ஸையும் நம்ப கூடாது. இப்ப அந்த லிபரேட்டர் என்ன சொல்றான்னா, நீ என்ன நினைச்ச, இங்க இருக்கிறவங்களாம் தப்பிக்க வச்சு நாங்க கூட்டிட்டு போய் அங்க விட்டுருவோம்னு நினைச்சியா? அதுதான் கிடையாது. இங்க இருந்து போற வரைக்கும் தான் நான் உங்களுக்கு தேவை,
அதாவது ரெசிடென்ஸுக்கு போற வரைக்கும் நீ வந்து என்ன அண்டி இருப்ப, எனக்கு அடிமையா இருப்ப. ஆனா ரெசிடென்ஸுக்கு போயிட்டினா நீ என்ன கண்டுக்க மாட்ட. அப்படி இருக்கும்போது கடைசி வரைக்கும் நீங்கெல்லாம் எங்க காலுக்கு கீழே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம். அங்க போறதுக்கான வழி எங்களுக்கு என்னைக்கோ தெரியும், ஆனா நாங்க ஒரு நாளும் உங்களுக்கு சொல்ல மாட்டோங்கிற மாதிரி நம்ம லிபரேட்டர் சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படியே ஷாக்லயே உட்காந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சொன்னவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயினை உள்ளார தரன்னு இழுத்துட்டு போய் ரேப் பண்றதுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவ்வளவு அவங்ககிட்ட தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. மேல உள்ள புக்கெல்லாம் தூக்கி தள்ள அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது அங்க ஒரு ஷாக் வேவ் கிடைக்கும். அந்த ஷாக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மிஷின் கிடைக்கும். அதை எடுத்து இவனுக்கு ஷாக் கொடுத்துருவாங்க. வெளில இருக்கிறவங்களாம் என்ன ஆனாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்களெல்லாம் நம்ம மிருகம் அடிச்சே கொன்னு வச்சிருப்பாரு. கொன்னுட்டு கடைசியா என்ன சொல்லுவாருன்னா, கன்னை கையில வச்சுக்கிட்டு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன், நீ இந்த வீட்லயே இரு, இவனுங்க எல்லாரையும் கொன்னீன்னா, இவனுங்க எல்லாரையும் சமைச்சின்னா நீ இன்னும் 2 மாசத்துக்கு இந்த இடத்துல சாப்பிடலாம். 2 மாசத்துக்கான சாப்பாடு உனக்கு ரெடி. இந்த வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, சுத்தமா வச்சுக்கோ. இந்த உலகத்துல நீ தப்பிக்கணும்னா இந்த வீட்டுல இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த வீடுதான் அதுக்கான ஆரம்பம். நம்மளாலையும் வெளியிலேயே ஒரு ரெசிடென்ஸை உருவாக்க முடியும். நாம ரெசிடென்ஸுக்கு போகணும்னு அவசியம் கிடையாதுன்னு ஒரு டயலாக சொல்லிட்டு அவரும் இறந்து போயிடுறாரு. ஹீரோயினும் அவங்கள எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு அவங்களும் அதே இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதே பேக்ரவுண்ட்ல ஹீரோயினுடைய வாய்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெசிடென்ஸுங்கிறவங்க யாரு, அவங்களால ஒரு நல்ல விஷயத்த உருவாக்கவே முடியாது. கண்டிப்பா அடிமைகளை தான் உருவாக்க முடியும். அடிமைகளை தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா நாம நினைச்சா அந்த ரெசிடென்ஸுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்டை எடுத்து பாக்குறாங்க. அந்த கல்கி இறந்து போறதுக்கு முன்னாடியே டைரியை கொடுத்து ப்ளூ பிரிண்டை போடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவன் ஆல்ரெடி வந்து ப்ளூ பிரிண்டை போட்டு விட்டான். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்க்குறாங்க. அதில் 3 டனல்லாம் இருக்குது, தண்ணி வர டனலு. அது வழியாக போனால் வெளிப்பக்கமாக உள்ள ரெசிடென்ஸ்குள்ளே போகிறதுக்கான வழி மேப்பும் போட்டு வச்சுருக்கோம். அது வழியாக நம்ம ஹீரோயின் போகிறதுக்கு ரெடியாகி போற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிருது. நினைச்சாலே பயமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு உலகத்துல வந்து நம்ம வாழ போறோம். உண்மையாவே இந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ போறோம். உண்மையாவே 3ஆம் உலக போர் இந்த மாதிரிதான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சாலே ரொம்பவே பயமா இருக்கு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கல்கி கூட வந்து கொஞ்சம் யதார்த்தமா தான் இருந்துச்சு. ஆனா இது ரொம்பவே வந்து யதார்த்தத்தையும் தாண்டின ஒரு நிதர்சன உண்மைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு இந்த படம். சரி, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்னு கண்டிப்பா பதிவு செஞ்சுட்டு போங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.